அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்த எபினேசர் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நாம் ஒவ்வொருக்குமே இன்றைக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை நம்ம ஆழ் மனசுல எழுதி ஒட்டிக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் உதவி செய்தார் என்றால் இன்னைக்கு நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவர் என்பதை ஆழமா நம்ம என்ன பண்ணோம், விசுவாசிக்க வேண்டும். அப்படின்னா உங்களுக்கு எப்போதெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் எபினேசரை பாட ஆரம்பிக்க வேண்டும். எபினேசரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். எபினேசரை தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். எபினேசரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். எப்போதெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ, அது வேலை, வியாபாரம், குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, எல்லாம் உதவி தேவை பாருங்க. அப்போ எப்போதெல்லாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் எபினேசரை பாட வேண்டும், நன்றா பாட வேண்டும். எபினேசரை துதிக்க வேண்டும். எபினேசர் நாமத்தை என்ன பண்ணோம், தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். எபினேசரை நோக்கி பார்க்க வேண்டும். எபினேசரை விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த காலம் நீங்க தொடர்ந்து செய்வீர் என்றால் நான் சொல்கிறேன், நிச்சயம் உதவிகள் தேடி வரும். நிச்சயம் உங்களுக்கு உதவி தேடி வரும் பாருங்க. கண்டிப்பாக நீங்க உதவி என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ள கூட என்பதுதான் பரிசுத்த வேதாகம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. நான் சொல்கிறேன், எபினேசரை நோக்கி பார்க்கிற பழக்கம் வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும். மனுஷனால எபினேசரை நோக்கி பார்க்கிற பழக்கம் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கு. எந்த டவுட்டும் இல்லை பாருங்க. அவரையே நம்புங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவரையே பாடுங்கள், அவரையே துதிங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்க எல்லா ரீதியிலுமே உதவி பெற்றுக்கொண்டு சிறந்த வாழ்க்கை வாழ முடியும்.